தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனித சுவாபம் ஒன்று இருக்கும் என்றால் அது குறை சொல்லுவது என்று நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கும் என்றால் மனிதர்கள் புலம்புவது, அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவர்கள் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களை அவர்கள் ஆண்டவரிடத்துல ஒரு குறையாக முறுமுறுக்கிறது என்று நான் சொல்லலாம். ஆண்டவருக்கு அது ஒரு அருவருப்பு. முறுமுறுக்கும் பொழுது நாம் தேவன் மேல் இருக்கின்ற நம்பிக்கை இல்லை என்பதை அதை காமிக்கின்றது. என்னால் முறுமுறுக்கும் பொழுது அதை நான் எதற்கு ஒப்பிடலாம் என்றால் ஒரு பெருமை உள்ள இருதயத்திற்கு ஒப்பிடலாம். ஏன்னா பெருமை உள்ள இருதயம் தான் அது என்ன எதிர்பார்க்கின்றதா, ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், ஆண்டவர் எனக்கு இந்த பதில் கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை நடத்தி தான் ஆகணும் என்று ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை நன்றியோடு பெற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவரிடத்துல அவர் நமக்கு ஏதோ அவர் செய்யணும் என்று அவர் கடன் பட்டிருக்கின்றார் என்று ஒரு நினைப்பு. ஆங்கிலத்துல அதற்கு ஒரு வார்த்தை உண்டு, என்டைட்டில்மெண்ட் என்ற வார்த்தை, சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். அப்படின்னா நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் இவ்வளவு வேதத்தை வாசிக்கிறேனே, நான் இவ்வளவு தூரம் சபைக்கு வருகின்றேனே, நான் காணிக்க தருகின்றேனே, எவ்வளவு தூரம் ஆண்டவரை நான் இவ்வளவு தூரம் நான் பின்பற்றேனே, அதனால ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யணும், அதனால ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். ஆண்டவர் எதையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும் என்று அவர் கடனாளி இல்லைங்க நமக்கு. அவர் எதை செய்தாலும் அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய இரக்கத்து நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் மாத்திரம்தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கின்றாரே தவிர நம்மளுடைய தகுதியின் அடிப்படையிலோ நாம் ஏதோ அவரிடத்துல அப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்று தேவன் என்றைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நம்ம மாற்றிக்கணும். எந்த விதத்திலையும் அவருடைய அன்பிற்கு, கிருபைக்கு, நன்மைக்கு நீங்களும் நானும் தகுதி இல்லைங்க. எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு தூரம் நாம் நல்ல காரியங்களை நாம் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய அன்பிற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மை தகுதிப்படுத்துகின்றது. அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மையை கொண்டு வருகின்றது.